ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு அடைக்கி சைடிஷாக வச்சு சாப்பிடக்கூடிய அவியல் எப்படி செய்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன். இந்த அவியல் செய்கிறதுக்கு நான் கிட்டத்தட்ட 4 கப் அளவிலான காய்கறியை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அதுக்கப்புறமா முருங்கைக்காய் இதெல்லாம் இந்த மாதிரி நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் மிதமான சூட்டில் வேக வச்சுக்கலாம். எனக்கு அவியல் கொஞ்சமாக எல்லோ கலரில் இருந்தால் தான் பிடிக்கும்ன்றதால நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை அவியல் வெள்ளை கலரில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மஞ்சள் தூள் சேர்க்க தேவையில்லை. இப்போ மூடி போட்டு காய் வேகிற இந்த சமயத்தில் நம்ம ஒரு பேஸ்ட் தயார் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக துருவன தேங்காய் எடுத்துக்கோங்க. இது கூட 4 பச்சை மிளகாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்ல மைய இது மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். 4 நிமிஷம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்திருக்கு. காய் ரொம்ப குழஞ்சி வேகாத மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் காயை ப்ரெஷர் குக்கர்லேயும் ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதை சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். எந்த காயும் உடையாத மாதிரி பார்த்து லேசாக கிளறிக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த அவியலுக்கு நீங்கள் அவரைக்காய், கருணக்கிழங்கு இதையும் சேர்த்து செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. தேங்காய் விழுதும் தயிரும் சேர்த்து 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட அவியல் கிட்டத்தட்ட தயாராகிடுச்சு. கடைசியாக இதில் கடுகுளுத்தம் பருப்பை தாளித்து கொட்ட வேண்டியதான். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா புரிஞ்சதும் அதை நம்ம அவியலில் சேர்த்து கலரி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த கடுகு, உளுத்தம்பருப்பை தேங்காய் எண்ணெயில் தாளித்து அவியலில் சேர்த்திங்க அப்படின்னா அவியல் ரொம்ப சுவையாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்மளோட சுவையான அவியல் தயாராகிடுச்சு. இந்த அவியலை நீங்கள் அடை கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.